ஒடுகாலி, அம்மா கிட்ட சொல்லு, உன்ன மாதிரி பார்க்கல மல்லாக்க படுத்து கொட்டாவி வர்றவங்க நாங்கல்ல, 8வது பழமா இருந்தாலும் அதை நாங்க கயிறு போட்டு ஏறி பறிச்சிருவோன்னு. டேய் 1 லட்சம் தானே வந்தது, என்னமோ 1 கோடி வந்த மாதிரி பில்டப்லாம் கொடுக்குற. டேய் 1 லட்சமா இருந்தாலும் அது சும்மா வரலடா. நாங்க இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான சர்டிபிகேட்ரா அது. பல டிகிரி வாங்கின உன்னாலே அது முடியல இல்ல. ஏங்க நம்ம யாரையும் குறைச்செல்லாம் பேச வேண்டாம், அவங்களும் நல்லா தான் விளையாடுனாங்க. நீங்க தான் சொல்லிக்கணும். பா என்னடா பா, என் வாழ்க்கையில தடவையா 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன்ப்பா, அதுவும் ஒரே நாள்லப்பா. என்னமோ உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி சொல்றான். அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அது ஒரு உழைப்பு தான். சூப்பர்ப்பா, அப்படி சொல்லுப்பா. எத்தனை சவாரி போனாலும்ப்பா என்னெல்லாம் ஒரே நல்ல எல்லாம் சம்பாதிக்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு என் கைக்கு வந்திருக்குப்பா. டேய், தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி உண்மையா உழைச்சா ஜெயிச்சிடலான்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மனசுல எதையும் வச்சுக்காம வெளிப்படையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அப்ப நாங்க சரியா வாழலன்னு அப்பா சொல்றாரா? டேய் அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரா. அவன் ஏதோ ஃப்ராடு வேலை பார்த்து ஜெயிச்சிருக்காமா, இல்லைன்னா இவங்களாம் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? நாங்க ஜெயிச்சதுக்கு முழு காரணம் மீனா தான்ப்பா. ஏங்க நீங்களும் தானங்க காரணம். நான் வெறும் 20% தான், மிச்சம் 80% மீனா தான்ப்பா. என்னங்க எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான்ப்பா இருந்துச்சு. என்னடா அது கேள்வி எல்லாம் கேட்பாங்களேன்னு. நமக்கு தான் ஸ்கூல் படிக்கும் போதே கேள்வி கேட்டா ஆகாது. ஆனா மீனா தான்ப்பா எனக்கு நம்பிக்கை எல்லாம் கொடுத்து அந்த இதெல்லாம் பண்ணாப்பா. என்னது? அதான்ப்பா ஊக்குவிப்பு. என்னது? அது பேர் என்ன? மோட்டிவேட் பண்றது. அதான்ப்பா அந்த மோட்டிவேட் அது பண்ணாப்பா. நைட்டுலாம் ஒரு தூங்க கூட விடலப்பா. என்ன கேட்பாங்க, எப்படி பேசணும், இதெல்லாம் எனக்கு மீனா தான் சொல்லி கொடுத்தா. இவ்வளோ ஏன் பலகுரல்கிட்ட போய் ராத்திரி சந்தேகம்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இவளாலதான்ப்பா நாங்க ஜெயிச்சோம். ஏம்மா பாரு எப்படி இவன் பெருமையா பேசுறான்னு. நைட்டே நீங்க போட்டிக்கு ரெடி பண்ணிக்கலையா? தூங்கிட்டோம் ஆண்டி. நல்லா தூங்குனீங்க போங்க. அம்மா அது என்னவோ லோக்கல் கம்பெனிமா, அங்க இருக்கிறவங்க யாருக்கும் பெருசா அறிவே கிடையாது. மேட்சே இல்லாதவங்களா எஜுகேஷனே இல்லாதவங்களுக்கு தான் பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. டே அறிவாளி, என்ன சொன்ன? பொருத்தம் இல்லாதவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்றியா? டேய் நல்ல புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுக்கு படிப்பு முக்கியம் இல்லடா, மனசு ரெண்டும் பொருந்தினா போதும்.